ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது தேவனுக்கென்று பிரியமாயிருப்பது தான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிற விதமாக இருக்கிறது. இன்னும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற மெய்யாகவே மாம்ச இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரியவைகளை நீங்கள் செய்து அதன்படி நடந்து கொள்கிறீர்கள். ஆவிக்குரியபடி நாம் செய்யும்போது நமக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பது அன்பிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவனுடைய அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தும் போது நாம் மெய்யாகவே ஆவிக்கேற்றவாறு நாம் நடந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய பார்வையில் நாம் அன்பாக மற்றவர்களிடம் இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஒருவரிடமும் தன்னுடைய கோபத்தை காட்டாதபடிக்கு தேவனுக்காக எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து அன்பிலே நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்வது. இரண்டாவதாக, நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் நமக்கு எப்படியெல்லாம் நம்மை நாம் கவனித்து கொள்கிறோம், அதுபோல் மற்றவர்களை நாம் நேசித்து மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது தான், ஊழியம் செய்வது தான் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்கிற விதமாக இருக்கிறது. இந்த காரியங்களை அநேக கிறிஸ்தவர்கள் செய்வதை மறந்து விடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் தர்க்கங்களையும் கோபங்களையும் சண்டைகளையும் அவருடைய வாழ்க்கையில் எழுப்பி அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவுக்கு இடம் கொடுத்து மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து அநேகர் அழிக்கப்படுகிறார்கள். அதை தான் இந்த வேத வசனத்தில் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் என்னெல்லாம் செய்ய சொல்லுகிறதோ இச்சிக்கிறதோ அதையெல்லாம் நாம் செய்யும்போது நாம் மாம்சத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமான வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் செய்யும்போது நீங்கள் ஆவிக்கேற்ற பிள்ளைகளாக அதன்படி நடந்து கொள்கிறீர்கள். அதை தான் வேத வசனத்தில் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி அதன்படி நடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு இடமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், பிள்ளைகளிடத்தில், நாம் கணவரிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பெரியவர்களிடத்தில், சமுதாயத்தில் எல்லாரிடமும் தேவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது மெய்யாகவே நீங்கள் ஆவிக்கேற்ற பிள்ளைகளாக ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய அன்பினாலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து ஆவிக்கேற்றபடி நடந்து மாம்ச இச்சைகளை வெறுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்கேற்றபடி நடந்து மாம்ச இச்சைகளை வெறுத்து மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற ஒருவருக்கொருவர் அன்பிலே தாங்க, அன்பிலே ஊழியம் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. அதன்படி நாங்கள் நடந்து வேத வசனத்தை நாங்கள் கடைபிடித்து ஆவிக்கேற்றபடி நடந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.